ஓசானா என்ன ரட்சியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பு இல்லைன்னா நாம எங்க இருந்திருப்போம்? பாவத்துல இருந்திருப்போம். ஏதாவது ஒரு தப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். அவருடைய ரட்சிப்பு, அவருடைய இரத்தத்தால நம்மளை கழுவி மீட்டெடுத்திருக்கிறார். அவர் சொன்னாலே போதும், அவர் கட்டளையிட்டாலே போதும், எல்லாமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசு. நீர் சொன்னால் போதும், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோம் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோம் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. அவர் ஒருவர் மாத்திரமே நம்மளை நேசிக்கிறார். யாருடைய அன்பும் இயேசுவுக்கு அன்பு நிகராயிருக்கிறது. ஹல்லேலூயா ஜீசஸ். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. என் சபை இந்த வருஷம் ஒரு எழுப்புதலை காண, யாராவது ஒருவர் இந்த எழுப்புதல் வரணும். நம்ம சபையில வாலிபர்கள் எழும்பணும். கர்த்தருடைய வல்லமையை பயங்கரமா பிடித்துக் கொள்ளுகிற அளவுக்கு யாராவது ஒரு சத்தமாய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே நன்றி அப்பா, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, சபை சீயோன் சபையில ஒரு எழுப்புதல் வேணும், சுவிசேஷம் வேணும், வரங்களை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு ஆயத்தம் வேணும் அப்பா. ஆண்டவர் இயேசப்பா, உன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா ஸ்தானத்திலும் வருவேன் என்று சொன்னவர் கர்த்தருடைய வல்லமை. ஏன்னா புயல் காரணமா கடலுக்கு போக கூடாதுன்னு ஊரை சொல்லியாச்சு. நாங்க என்ன பண்ணோம், கடலுக்கு போகல. அந்த நாள்ல சும்மா இருக்கிறோம். அப்ப எங்க கூட தொழிலுக்கு வர்றோம், வானா சும்மா இங்க நம்ம நீஞ்சிக்கினே போயிட்டு அலையில போயிட்டு அப்படியே கிளங்க வலை விட்டு வரலாம். அதெல்லாம் எதுவும் வேணாம் சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன். அவன் 1/4 மணி நேரமா கூப்பிட்டுக்கினே இருக்கிறான். நான் அவன் கூட போவதுக்கு இஷ்டம் இல்லை, இருந்தாலும் சும்மா தானே உட்கார்ந்து இருக்கிறேன்னு போனோம். அதுக்கு முன்னதாக நடக்கிற விஷயம் என்னன்னா, அன்னைக்கு ஊர் மறியல நான் தினமும் காலையில ஜெபம் பண்றது வழக்கம். ஆனா அன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நல்ல தூக்கின்னு இருக்கிறேன், எழுந்து ஜெபம் பண்றான்னு சொன்னார். இன்னைக்கு ஒரு நாள் தானே ஆண்டவர், சும்மா ஜெபம் ஒரு நாள் தானே சொல்லிட்டு விட்டுட்டேன். அன்னைக்கு ஜெபம் பண்ணாது. ஆனா அன்னைக்கு அவன் கிளங்க போய் விடும்போது நாங்க 2 பேரா தான் போனோம். கூட இன்னொருத்தவன் என்ன பண்ணா, நானும் வரலான்னு சொல்லிட்டு கூட வந்தானேன்னு சொல்லிட்டு கிளங்க வலையை எடுத்துக்கின்னு அவன் போவேன். நான் கோணியெல்லாம் எடுத்துக்கின்னு இந்த வலையை எடுத்து போடுவேன், இல்ல பையில எடுத்து போட்டுக்கின்னு போறதுக்காக நான் குடிக்கிறேன். அவன் தண்ணியில போயிட்டான். அவன் போன உடனே ஏசப்பா என்ன மன்னி ஆண்டவன். அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணியிருந்தேன்னா அந்த உயிர் போயிருக்கேன்.
ஏன்னா நம்ம வாழ்க்கையில நாம உணர்வதற்கான காரியம் என்னன்னா சரியான ஜெபம் இல்லை. நம்ம குடும்பத்துக்கே நாம ஜெபம் பண்ண மாட்டோம், அப்புறம் என்ன மற்றவங்களுக்கு நாம ஜெபிக்க போறோம்? கர்த்தருடைய பிள்ளை நான் நிறைய நாள் எதுக்கோ ஜெபம் பண்ணிருக்கேன், காரணமே இல்லாததுக்கெல்லாம் சரி ஆண்டவர் எழுப்பி என்ன ஜெபம் பண்ண சொல்லுவேன். ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டா போதும், நான் அந்த மகாலிபுரம் பக்கத்துல அக்கா வீட்டுல தேவநேரில் தான் ஒரு 2 வருஷம் இருந்தேன். அப்ப எப்ப பார்த்தாலும் 11 மணி 12 மணி 1 மணிக்கெல்லாம் நைட்ல ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டாலே போதும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு ஏன் அந்த ஒரு பாரனே தெரியல. அந்த டைம் ஜெபம் பண்றது எத்தனை மணிக்கு தான் முடிப்பனே தெரியாது. ஏன்னா நாம் இருக்கிற இடம் முதல்ல நம்மளால சுத்திகரிக்கப்பட வேண்டும். வேத வசனம் இதான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்மளிடத்தில் வரும்போது நம்ம பலனடைவோம் தான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்றதுக்கு வெட்கப்படவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஜெபம் பண்ணாத ஒரு காரியத்திலே நம்ம அடிபடாத எந்த விஷயத்தையுமே எழும்ப முடியாது. நாம அடிக்க தான் பாருங்க. ஒரு சிலை கூட பார்த்தே வச்சுக்க, அடி வாங்குற சிலை நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க. விக்கிரகம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடி வாங்குற கல்லெல்லாம் அந்த சிலையா இருக்கு. அடி வாங்காத கல்லெல்லாம் பாதத்தில் தான் இருக்கு. அந்த மாதிரி நாம அடிக்கப்படணும். பவுல் 5 முறை இயேசு போல அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை நாம. ஹல்லேலூயா. மத்தேயு 17:20 எடுத்து வாசிக்கலாம். படிங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை அந்த விசுவாசம் தாங்க நம்ம வாழ்க்கையை எழுப்பும். நாம ஒன்றைக்கு ஜெபம் பண்ணி அது சரியாயிடுச்சுன்னா நமக்கு ஒரு ஆனந்தம் தெரியுமா? அதுதான் நம்மளுக்கு ஒரு பலன். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். நான் ஒரு சில பேருக்கு ஜெபம் பண்ணி அது நடக்கும் போது ஒரு நாள் அங்க சிங்கப்பூர் தேசத்துல கூட சபையா கூடி இந்த மாதிரி ஈவினிங் டைம் ஜெபம் பண்ணோம். அப்ப ஒண்டி கையை ஒண்டி பிடிச்சிக்கின்னு ஜெபம் பண்ணோம். அப்ப ஜெபம் பண்ணிட்டு ஒரு தரிசனம் ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த தரிசனத்தை அவருக்கு சொன்னேன். 3 விளக்கு எரியுதுன்னா அந்த விளக்கு தனித்தனியா இருக்குது, ஆனா ஆண்டவர் அதை சேர்க்க பாக்குறாருன்னு சொல்லி சொன்னேன். அப்ப எனக்கு அது புரியல. ஆனா அவருக்கு சொன்ன உடனே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. 3 விளக்குனா அவர் மனைவி, அவர் பொண்ணு, 3 பேர் தனியா இருக்கிறாங்க. பொண்ணு மனைவி இந்தியாவுல இருக்கிறாங்க, அவர் சிங்கப்பூர்ல இருக்கிறார், பிஆர்ல. அவங்க 3 பேர். அப்ப அவருக்கு அவ்வளவு ஒரு ஏன்னா ஒரு மன விருப்பம் அது நிறைவேறும் போது அது ஒரு சந்தோஷமா நம்ம தைரியமா சொல்லணும். ஆபிரகாம் சார்லஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனிதன், யூடியூப்ல போயிட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா அவர் வருவார். அவருடைய செய்தி ஒரு நாள் நான் கேட்டேன். அந்த செய்தியை கேட்கும் போது அவரு ட்ராக் கொடுத்துன்னு இருக்கிறாரு. ஒரு பஸ் ஸ்டாப்லயே ஒரு இடத்துல ட்ராக் கொடுக்கும் போது அப்ப அந்த அநாத பிள்ளைகள், காது கேட்காதவங்க, அந்த ஒரு சில பிள்ளைகள் எல்லாம் அந்த வழியா இட்டுன்னு போய்க்கிறாங்க. இல்ல தெரியல, அவரை அவர் பார்த்தாங்களே தெரியல. அவர் நீங்க என்ன கொடுத்துன்னு இருக்கிறது, இதெல்லாம் கடவுள் தான் கொடுக்கறது, இதை மாதிரி காது கேட்காத பிள்ளைலாம் சொல்லி அவருக்கு கோபம் வந்துருது. அந்த ஆபிரகாம் சார்லஸ் 22 பசங்களை இட்டுக்குன்னு அவர் ஒரு ட்ராக் கொடுக்கறதுல ஒரு மீட்டிங் ஒன்று பழகு. அந்த மீட்டிங்ல கூப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆராதனை நேரத்துல அந்த ஹல்லேலூயா. ஊமையாக ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தைகள். தோமா கூட நம்ம நாட்டுக்கு வரும்போது தனியா தான் வந்திருப்பார். இன்னைக்கு எத்தனை ஆயிரம் சபைகள் உருவாக்கப்பட்டு ஜெபம் தானுங்க சவால் இடணும். அந்த இலங்கை தேசத்துல தான் அவர் முத பிரசங்கம் பண்ணது. அங்க போய் அந்த கடல் பக்கம் போய் நிற்கும் போது அங்க என்ன நடக்குதுன்னா சூரியனை கும்பிடுவாங்க போல. அந்த கடல் தண்ணி அள்ளி சூரியனை கும்பிடும் போது அப்ப அந்த சாட்சி தான் நான் கேட்ட மாதிரி தெரியும். தண்ணியை தூக்கி போட்டாங்கன்னா தண்ணி மேலே நின்று நாம இருக்கிற இடம் அப்படிதான் இருக்கணும். எதையெல்லாம் அவங்க வணங்குறாங்களோ அது ஒண்ணுமே இல்லை என்றது காட்டுறதுதான் நம்மளுடைய டார்கெட். ஆனா அதால எல்லாமே நடக்கும். ஜீவன் கூட போகும், எல்லாமே போகும், எல்லாத்துக்குமே ஆயத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார், நம்ம தாழ்ச்சி அடைய. ஹல்லேலூயா. அவர்தான் நம்ம குடும்பத்தை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நம்ம பலன் அடைவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவர் யோவான் 11:43 எடுத்து வாசிங்க. நாம் எப்பொழுதுமே உற்சாகப்படுவோம். நல்ல ஒரு எப்படி சொல்றதுனாக்கா, ஒரு சில பேர்களை பார்க்கும் போது, ஒரு கிறிஸ்துவர்களை பார்க்கும் போது அவர்கள் எல்லாம் அபிஷேகத்திலே நிரம்பி இருப்பார். அவர்கள் எப்பொழுதுமே நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை உற்சாகமாய் பேசுவார். நம் வாழ்க்கையில கூட அத மாதிரி தான், மரித்தவரிடத்தெல்லாம் போய் ஜெபம் பண்றேன். என்னுடைய ரட்சிப்பு வரும்போது கூட சரியா, எங்க அண்ணன் செத்ததால் தான் நாங்க ரட்சிப்புக்குள்ள வந்தோம். எங்க அண்ணன் இறக்கும் போது எங்களுக்குன்னு ஒரு ஆதரவு சொந்த பந்தம் இருந்து, ஆனா இறந்ததுக்கு அப்புறம் இப்ப எங்க வந்துட போறானேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு அச்சம். ஏன்னா அண்ணன் தான் மூப்பரா இருந்து இன்னைக்கு இயேசு எப்படி எங்களுக்கு தலையா இருக்கிறாரு, அது போலதான் எங்க அண்ணன் இருந்தார். அப்ப இயேசு எங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் இயேசுவை நாங்க அறியல. ஆனாலும் ஒரு வாய்ப்பு, ஒரு 3-4 மாசம் கழித்து எனக்கும் அத பிரபு அவர்கள் இந்த நாளில் குடும்பமாய் வந்து பாடல்களை பாடி ஜெபித்து ஆராதித்து தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து இந்த நாள் கூட்டத்தை சிறப்போடு நடத்தி கொடுத்தார்கள். சபையில் இருக்க அநேக விசுவாச குடும்பங்கள் பங்கெடுத்து அவருக்கு உதவியாக ஒத்தாசையாக இந்த ஜெப நேரமானது தேவனுக்கு உகந்த நேரமாக அருமையான பிள்ளைகள் மாற்றி கொடுத்தார்கள். வரும்போது பல நிகழ்வோடு வந்து சபையில உட்கார்ந்து அவர்கள் தேவனை ஆராதித்து விடுதலையோடு கூட மகிழ்ச்சியோடு கூட தங்களுடைய ஸ்தலங்களுக்கு திரும்பி போனார்கள். ஆகவே இந்த நாளில் கூட கலந்து கொண்ட அருமையான தேவ பிள்ளைகளுக்காகவும் இந்த நாளிலே நடத்தி கொடுத்த தம்பி பிரபுக்காகவும் இதை கேட்கிற அநேகருக்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட ஐக்கியங்களானது சபைகளிலே வளரவும் இந்த மாதிரி ஊழிய தரிசனத்தோடு கூட அடுத்த காரியத்தை கடந்து போகவும் நான் வாஞ்சிக்கிறேன். ஆகவே இந்த 40 நாள் கூட்டங்களிலும் தேவ ஆவியானவர் எங்களை எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்தும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, இந்த நாளை உன் கரத்துல ஒப்பு கொடு. வந்த ஒவ்வொரு விதமான ஆமாண்டவர் இயேசுவே கர்த்தாவே ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. குடும்பத்துல சமாதானத்தை இழந்திருக்கலாம், பிள்ளைகள் மூலமாய் ஆமாண்டவர் இயேசுவே ஏதோ ஒரு விஷயத்துல நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தாவே, அதை ஆறுதலையும் தேறுதலையும் தந்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிற நாங்கள் தாழ்ச்சி அடைவோம். உள்ளுள்ள இடங்களின் மேல் அமர்ந்த தண்ணீர் அணை காத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவர். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாத ஒரு நிரம்பின ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்து ஆசீர்வதி பலப்படுத்த பாதுகாத்து எல்லா துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவர். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.